Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க சிந்திரநாதன். மினரல் நியூட்ரிஷன் சாப்டரோட ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோ தன்னம்பிக்கை பேட்ச்ல பார்த்தறலாம். மினரல் நியூட்ரிஷனை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரோடக்ஷன்ல the basic needs of all living organisms are essentially the same. எல்லா லிவிங் ஆர்கானிசம்க்கும் பேசிக் நீட்ஸ் என்ன? ஃபுட், சாப்பாடு, தண்ணி, தங்குற இடம், ட்ரெஸ்ஸு, ஹியூமன் பீயிங்ஸ்க்கெலாம். பட் ஸ்டில் பேசிக் நீட்ஸ் ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கானிசம் எடுத்ததும் வர்றது ஃபுட், நியூட்ரிஷன் தான். அதான் மினரல் நியூட்ரிஷன் இந்த சாப்டரில் சொல்கிறாங்க. They require macromolecules such as carbohydrates, proteins and fats, macromolecules and water. இதெல்லாம் மேக்ரோமாலிக்யூல்ஸ். அதிகமான அளவு growth and developmentக்கு தேவையான விஷயங்களை நம்ம மேக்ரோமாலிக்யூல்ஸ் அப்படிங்கிறோம். And minerals for their growth and development. So macromolecules such as carbohydrates, protein, fats and water. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட்டு மேக்ரோமாலிக்யூலா சார் அப்படின்னு கேட்பீங்க. மாலிகுலார் வெயிட் படி பார்க்கும்போது ஃபேட்டு மைக்ரோமாலிக்யூல், ஜென்ரலாக பார்க்கும்போது தட் இஸ் மேக்ரோமாலிக்யூல். அந்த ஃபில்டர் ஆகிறது மேக்ரோமாலிக்யூலோட தான் ஃபில்டராகவும் மறந்துடாதீங்க. தென் this chapter focuses mainly on inorganic plant nutrition, the magnesium, nitrogen, phosphorus, sulfur la சொல்றாங்கல்ல அதுதான். Wherein you will study the methods to identify elements essential to growth and development of plants and the criteria for establishing the essentiality. இங்க என்ன சொல்றாங்க? ஒரு பிளான்ட்டோட growth and developmentக்கு எந்தெந்த எலிமெண்ட்ஸ்லாம் எசென்ஷியல்ங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன மெத்தட், கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன மெத்தட் பார்க்க போகிறோம். அண்ட் எசென்ஷியாலிட்டி தானா, அது இம்பார்ட்டண்ட்டா, அதுக்கு என்ன க்ரைட்டீரியா? ஒரு மினரல் அயான் இருக்குன்னா அந்த மினரல் அயான் வந்து அந்த பிளான்ட்டோட க்ரோத்துக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, யூ வில் ஆல்சோ ஸ்டடி த ரோல் ஆஃப் த எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ், தேர் மேஜர் டிஃபிஷியன்சி சிம்டம்ஸ். ஸோ ஒவ்வொரு எலிமெண்ட்டும் என்ன ரோல் ப்ளே பண்ணுது க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டில், ஃப்ளவரிங்க்கு ஹெல்ப் பண்ணுதா, க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுதா, ரீப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுதா, அந்த மாதிரி. அண்ட் மேஜர் டிஃபிஷியன்சி சிம்டம்னா அந்த பர்டிகுலர் மினரல் அயான்ஸ் இல்லைன்னா பிளான்ட்டில் என்ன நோய் வரும், என்ன பற்றாக்குறையினால என்ன பாதிப்பு வரும், அதை கண்டுபிடிக்கணும். அண்ட் த mechanism of absorption of these essential elements. So soil ல இருந்து எப்படி அதை absorb பண்ண போகுது அதெல்லாம் படிக்க போறோம். The chapter also introduces you briefly the significance and the mechanism of biological nitrogen fixation, because plant ஓட growthக்கு nitrogen play a very important role. So biological nitrogen fixation எப்படி நடக்குதுங்கிறதையும் ஸ்மால் இன்ட்ரடக்ஷனாக இந்த சாப்டரில் படிக்க போகிறோம். ஓகே, என்னென்னலாம் பார்க்க போகிறோம்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. மெத்தட்ஸ் டு ஸ்டடி த மினரல் ரெக்குயர்மெண்ட் ஆஃப் பிளான்ட்ஸ். ஒரு பிளான்ட்டுக்கு என்னென்ன மினரல் சால்ட்ஸ்லாம் வேணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன மெத்தட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரி, இன் 1860 ஜூலியஸ் வான் சாக்ஸ், எ ப்ராமினன்ட் ஜெர்மன் பாட்டனிஸ்ட். பாட்டனிஸ்ட்னா சயின்டிஸ்ட் ஆஃப் பாட்டனி, பிளான்ட்ஸை பற்றி படிக்கிற சயின்டிஸ்ட்டுக்கு பேர் பாட்டனிஸ்ட் அப்படிம்பாங்க. ஓகே, demonstrated for the first time the plants could be grown to maturity in a defined nutrient solution in complete absence of soil. So மண்ணே இல்லாம சொல்யூஷன்ல டிஃபைன்டு நியூட்ரியன்ட் சொல்யூஷன்னா அந்த சொல்யூஷன்ல நைட்ரஜன் எவ்வளோ இருக்கணும், பாஸ்பரஸ் எவ்வளோ இருக்கணும், சல்ஃபர் என்ன இருக்கணும், இன்னும் சொல்லப்போனால் என்னென்ன மினரல் அயான்ஸ்லாம் அந்த சொல்யூஷனில் இருக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிடுவாங்க. யார்? நம்ம டிசைட் பண்ணி நம்மளோட கண்ட்ரோலில் இருக்கும். அதான் டிஃபைன்டு நியூட்ரியன்ட் சொல்யூஷன். சொல்யூஷன் என்னங்க? வாட்டர் ப்ளஸ் சொல்யூட், அதான் சால்வெண்ட் ப்ளஸ் சொல்யூட், அதான் சொல்யூஷன். இங்கே வாட்டர் தான் சால்வெண்ட்டு, சொல்யூட் நம்ம தான் டிஃபைன் பண்ணி போட போகிறோம். இது இவ்வளோ அளவு, அது அத்தனை கிராம், இது இத்தனை கிராம்னு மில்லிகிராமில் போடுவாங்க. ஓகே, this technique of growing plants in a nutrient solution is known as hydroponics. இங்கே வந்து தண்ணியில் தான் பிளான்ட் வளரப்போகுது, சாயில் லெஸ் கல்ச்சர், சாயில் கம்ப்ளீட் ஆப்சன்ஸ் ஆஃப் சாயிலில் வளரப்போகுது, அதனால் ஹைட்ரோபோனிக்ஸ் வாட்டரில் வளர்கிறதுனால. சின்ஸ் தென் எ நம்பர் ஆஃப் இம்ப்ரோவைஸ்ட் methods have been employed to try and determine the mineral nutrients essential for the plants. The essence of all these methods involve the culture of plants in soil-free defined mineral solution. இந்த எல்லா மெத்தட்லையுமே என்ன தான் இருக்கணும்? காமனாக சாயில் இருக்கக்கூடாது, சொல்யூஷன் மினரல் டிஃபைன்டு மினரல் சொல்யூஷனில் தான் வளரணும். These methods require purified water and mineral nutrient salts. Can you explain why is this so essential? இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட், நீட் பேஸ்டு கொஷின் வரலாம், நல்லா பார்த்துக்கணும். இந்த மாதிரி டிஃபைன்டு மினரல் நியூட்ரியன்ட் சொல்யூஷனில் ஏன் வந்து நம்ம வந்து இந்த பிளான்ட்டை க்ரோ பண்ணுறோம்,
இதில் வச்சு எப்படி நீங்கள் மினரல் ரெக்குயர்மெண்ட்ஸாக கண்டுபிடிக்க போகிறீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு சொல்யூஷன் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் வித்தவுட் நைட்ரஜன் பாஸ்பரஸ் போட்டேன், பொட்டாசியம் போட்டேன், மெக்னீஷியம் போட்டேன், மேங்கனீஸ் போட்டேன், என்னென்னலாம் இருக்கோ அத்தனை மினரல்ஸும் போட்டேன் எக்ஸப்ட் நைட்ரஜன் மட்டும் கொடுக்கல. சாயிலில் நார்மலாக ஒரு பிளான்ட் வளருது, இதில் ஒரு பிளான்ட்டை வளர்க்க போகிறேன், நைட்ரஜனே இல்லாமல் வளரப்போகுது. ஸோ இப்போது அந்த பிளான்ட்டில் என்ன பிரச்சனை வருது, என்ன குறைபாடு வருது, ஸோ அந்த குறைபாடு அதை நோட் பண்ணிக்கணும். ஸோ நைட்ரஜன் இல்லைன்னா பிளான்ட்டுக்கு இந்த பிரச்சனை வரும். சரி, அப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேனே, பிளான்ட்டோட க்ரோத்து குட்டியாக இருக்குது. ஸோ பிளான்ட் உயரமாக வளர்கிறதுக்கு நைட்ரஜன் வேணும். ஏன்னா நான் நைட்ரஜன் கொடுக்கல, பிளான்ட்டு குட்டியாக போயிடுச்சு. நைட்ரஜன் கொடுத்தா நல்லா நெடுன்னு வளரும். இப்போ நைட்ரஜன் இல்லைன்னா என்ன பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு போயிடுச்சு, நைட்ரஜன் எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கடுத்து சல்ஃபரை எடுத்துருங்க, நைட்ரஜனை போட்டுருங்க. சல்ஃபர்னால என்ன பிரச்சனை வருது, ஸோ அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க சல்ஃபர் வேணும். ஸோ சல்ஃபரோட யூஸும் தெரிஞ்சு போச்சு, சல்ஃபர் இல்லைன்னா என்ன ப்ராப்ளம் வரும்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு தாங்க ஹைட்ரோபோனிக்ஸு, அவ்வளவுதான். ஆஃப்டர் எ சீரீஸ் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் in which the roots of the plants were immersed in nutrient solution and wherein the element was added, substituted ஒரு element போடுறீங்க, இல்லைனா அந்த எலிமெண்ட்டுக்கு பதிலாக வேறு எலிமெண்ட்டை போடுறீங்க, அதை substituted, removed எடுத்துடுறீங்க, அந்த ஒரு எலிமெண்ட்டை இல்லாமல் பண்ணிடுறீங்க, ஆர் given in varied concentration 2 mg கொடுக்குறீங்க, அப்புறம் 5 mg கொடுக்குறீங்க. அந்த மாதிரி a mineral solution suitable for plant growth was obtained. ஸோ ஃபஸ்ட்டு நைட்ரஜன் 5 மில்லிகிராம் கொடுக்குறாங்க, அப்புறம் 10 மில்லிகிராம் கொடுக்குறாங்க. எதில் வந்து பிளான்ட் நல்லா வளருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க, எவ்வளோ கான்சன்ட்ரேஷனில் அப்படிங்கிறது. நைட்ரஜனே இல்லைனா என்ன பிரச்சனை வரும் அந்த மாதிரிலாம் கண்டுபிடிச்சிருவாங்க. பை திஸ் மெத்தட் எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட், அதான் எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ் வேர் ஐடென்டிஃபைட் அண்ட் தேர் டிஃபிஷியன்சி சிம்டம், அது கொடுக்கலன்னா அந்த பிளான்ட்டில் என்ன பிரச்சனை வருது, குறைபாடு வருது, அது டிஸ்கவர் பண்ணிடுறாங்க. ஹைட்ரோபோனிக்ஸ் ஹேஸ் பின் சக்ஸஸ்ஃபுல்லி எம்ப்ளாய்டு ஆஸ் அ டெக்னிக் ஃபார் த கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் ஆஃப் வெஜிடபிள்ஸ் சச்சஸ். இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுங்க, எக்ஸ்பெரிமெண்டல் பர்பஸ்க்காக ஹைட்ரோபோனிக்ஸ் பண்ண போய் இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அக்ரிகல்ச்சர் லேண்டே இருக்காது, எல்லாம் பாலைவனமாக இருக்கும். அப்போ அங்கே கூட என்ன பண்ணிடுவாங்க, வாட்டர்லேயே கல்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா வாட்டரில் ஒரு பிளான்ட் வளர்த்து காமிச்சிட்டாங்கன்னா தண்ணியில் மட்டுமே பிளான்ட் வளருது, மண்ணே தேவையில்லை. சாயில்லெஸ் கல்ச்சர் இருக்குன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் வளர்க்கலாம், அதுக்குன்னு மாமரம் தென்னை மரம்லாம் வளர்க்க முடியாது. அப்போ ஹைட்ரோபோனிக்ஸில் கமர்ஷியலானா அது வந்து நீங்கள் மார்க்கெட்டில் போய் விற்கிற அளவுக்கு லார்ஜ் ஸ்கேலில் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, அதான் கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் ஆஃப் வெஜிடபிள்ஸ் சச்சஸ் டொமேட்டோ, தக்காளி, சீட்லெஸ் குக்கும்பர் அண்ட் லெட்யூஸ்னு என்ன அர்த்தம்னா, இந்த பர்கரில் மேலே ஒரு பன்னு கீழே ஒரு பன்னு நடுவில் ஏதாவது வைப்பாங்க, அதில் ஒரு இலையை சொருவாங்க, பெரிய இலையா, டைஜஷன் பர்பஸ்க்காக, ஃபைபர்ஸ்க்காக, அந்த இலை லெட்யூஸ். சரி, ஸோ இந்த டிஎஸ்டி ஞாபகம் வச்சுக்கோங்க, டிஎஸ்டி டொமேட்டோ, டிசிடி டொமேட்டோ, குக்கும்பர் அண்ட் லெட்யூஸ். இந்த சீட்லெஸ் குக்கும்பர் தான் நான் டிஎஸ்டின்னு போட்டேன். டொமேட்டோ, குக்கும்பர் அண்ட் லெட்யூஸ், டிசிஎல்லுங்க. என்ன இன்னைக்கு ரொம்ப தடுமாறுது, டிசிஎல், டொமேட்டோ, சீட்லெஸ் குக்கும்பர், லெட்யூஸ், மறந்துடாதீங்க. It must be emphasized that the nutrient solution must be adequately aerated to obtain the optimum growth. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏரேட்டிங் டியூப் கொடுத்துருப்பாங்க, இது வழியாக காற்று உள்ளே போகும். இந்த ஃபிஷ் டேங்க்லலாம் பபுள்ஸ் உள்ளே வந்துக்கிட்டு இருக்கும் தெரியுமா, ஏரேஷனுக்காக ஒரு மோட்டர் மாதிரி வச்சுருப்பாங்க, பபுள்ஸ் புளக் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஃபிஷ் டேங்க் அக்வாரியம்லாம் சொல்லுவாங்க. எதுக்கு, ஏரேஷன் இருந்தால் தானே ஃபிஷ்ஷுக்கு நல்ல மூச்சு விடுறதுக்கு அந்த டிசால்வ்டு ஆக்சிஜன் கிடைக்கும். அதே மாதிரி இங்கேயும் டிசால்வ்டு ஆக்சிஜனுக்காக ஏரேட்டட் டியூப் வச்சுருப்பாங்க. இது ஃபனல் ஃபார் ஆடிங் வாட்டர் அண்ட் நியூட்ரியன், இது வழியாக தண்ணி, மினரல் சால்ட்ஸ் அதெல்லாம் கொடுப்பாங்க. இதெல்லாம் ஏர் டைட்டாக வச்சுருவாங்க. ஏன் ஏர் டைட்டாக வச்சுருவாங்க, வெளியிலேருந்து காற்று உள்ளே போகக்கூடாது. ஏன்னா இது சாயில்லெஸ் மீடியம், வெளிலேருந்து கார்பன் டை ஆக்சைடெலாம் உள்ளே போய் மிக்ஸ் ஆகக்கூடாது. அப்போ தான் ஒரு எலிமெண்ட் இருந்தால் எப்படி வளருது, இல்லைன்னா என்ன பிரச்சனை வருதுங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். சரி, வாட் வுட் ஹேப்பன் இஃப் சொல்யூஷன் வேர் புவர்லி ஏரேட்டட், க்ரோத் அஃபெக்ட் ஆயிரும், ரெஸ்பிரேஷன் பண்ண முடியாமல் ரூட்டு டெட் ஆயிரும், plant will die. Diagrammatic views of hydroponic technique is given in figure 12.1. இதுதான் ஒரே ஒரு பிளான்ட் ஹைட்ரோபோனிக்ஸில் வச்சுருக்காங்க. 12.2ல எக்கச்சக்கமான பிளான்ட் வச்சுருப்பாங்க. திஸ் இஸ் 12.2. இங்கே பாருங்கள், நிறைய பிளான்ட் கல்ச்சர் பண்ணுறாங்கன்னு அர்த்தம், கமர்ஷியல் பர்பஸ்க்காக. சரி, எசென்ஷியல் மினரல் எலிமெண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மோஸ்ட் ஆஃப் த மினரல் ப்ரெசன்ட் இன் சாயில் கேன் என்டர் பிளான்ட்ஸ் த்ரூ ரூட்ஸ். சாயிலில் இருந்தால் ரூட் வழியாக தான் உள்ளே அப்சர்வ் பண்ணி போயாகணும். சரி, இன்ஃபேக்ட் மோர் தென் 60 எலிமெண்ட்ஸ் ஆஃப் 105 டிஸ்கவர்ட் so far ஆர் ஃபவுண்ட் இன் டிஃப்ரெண்ட் பிளான்ட்ஸ். நீட் கொஷின், வெரி இம்பார்ட்டன்ட், இங்கே நோட் பண்ணிக்கோங்க.
இது வரைக்கும் கண்டுபிடிச்ச 105 எலிமெண்ட்ஸில் 60 எலிமெண்ட்ஸ் பிளான்ட்ஸில் இருக்குது. பிளான்ட்ஸில் 60 எலிமெண்ட்ஸ் இருக்குது. டோன்ட் ஃபர்கெட், நீட் கொஷின். ஓகேங்களா? Some plant species accumulate selenium, some other gold, while some plants growing near nuclear test sites take up radioactive strontium. ஸோ இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு சில பிளான்ட்டெல்லாம் இண்டிகேட்டர் ஆஃப் கோல்டும்பாங்க. கோல்டு இருக்க இடத்துல அது நல்லா வளரும். ஸோ அந்த இடத்த தோண்டுனா கோல்டு தங்கம் கிடைக்கும்டா, அந்த மண்ணில் தங்கம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். பட் அந்த பிளான்ட் என்னென்ன என்கிட்ட கேட்காதீங்க, எனக்கு தெரியாது. ஸோ சில பிளான்ட் வந்து சொலினியம், கோல்டு, ஸ்ட்ரோன்ஷியம் அதெல்லாம் அப்சர்வ் பண்ணுது. ஸ்ட்ரோன்ஷியம் எங்கே இருக்கும்? நியூக்ளியர் டெஸ்ட் சைட் அங்கே இருக்கும். நியூக்ளியர் வெப்பன்லாம் வெட்டிச்சு செக் பண்ணுவாங்க, அங்கெல்லாம் பிளான்ட் வளரும். There are techniques that are able to detect the minerals even at a very low concentration, that is 10⁻⁻8 gram per ml. ஓகே, மில்லி லிட்டர் அப்படிம்பாங்களா, அதான். ஸோ அவ்வளோ கம்மியாக இருக்கிறத கூட கண்டுபிடிக்கிறதுக்கு டெக்னிக் இருக்குது. அந்த டெக்னிக் பேர்லாம் கொடுக்கல, நமக்கு விட்டுருங்க. The question is whether all the diverse mineral elements present in a plant, for example gold and selenium as mentioned above, are really necessary for the plant. No, selenium, gold எல்லாம் பிளான்ட்டுக்கு தேவை கிடையாது, ரொம்ப கம்மியாக இருக்காது. How do we decide what is essential for plants and what is not? ஹைட்ரோபோனிக்ஸை வச்சு நம்ம முன்னாடி சொன்னோம்ல ஒரு டெக்னிக், இப்போ சொன்னோம்ல இந்த வீடியோலே பிகினிங்கில், அந்த டெக்னிக்கை வச்சு தான் கண்டுபிடிக்க போகிறோம். க்ரைட்டீரியா ஃபார் த எசென்ஷியாலிட்டி. ஓகே, இப்போது ஒரு பிளான்ட்டுக்கு ஹைட்ரோபோனிக்ஸை வச்சு அந்த பிளான்ட்டோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட், ரீப்ரொடக்ஷனுக்குலாம் தேவையான மினரல்ஸ் இதுதான் அப்படிங்கிறதுக்கு சில க்ரைட்டீரியா இருக்குது. அது என்னென்ன க்ரைட்டீரியா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் க்ரைட்டீரியா நம்பர் 1, த எலிமெண்ட் மஸ்ட் பி அப்சல்யூட்லி நெசசரி. அது இல்லைன்னா பிளான்ட்டால் வளரவே முடியாதுங்கிற மாதிரி. ஃபார் சப்போர்ட்டிங் நார்மல் க்ரோத் அண்ட் ரீப்ரொடக்ஷன். க்ரோத் அண்ட் ரீப்ரொடக்ஷன், க்ரோத்னா வளருது, ரீப்ரொடக்ஷன்னா அவங்கள மாதிரியே யங் ஒன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஓகே, in the absence of the elements, the plant do not complete their life cycle or set the seeds. அதாவது ஒருவேளை இந்த மினரல் அயான் இல்லை அப்படின்னா சீட் ப்ரொடக்ஷன், சீடை ப்ரொடியூஸ் பண்ணாது, வளராது, வீணாக போயிடும். ஸோ ஒரு பிளான்ட்டோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட், ரீப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணதாக இருக்கணும். அது ஃபஸ்ட் க்ரைட்டீரியா, க்ரோத் அண்ட் ரீப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணணும். ரெண்டாவது, த ரெக்யர்மெண்ட் ஆஃப் எலிமெண்ட் மஸ்ட் பி ஸ்பெசிஃபிக் அண்ட் நாட் ரீப்ளேசபிள் பை அனதர் எலிமெண்ட். இப்போ பாஸ்பேட் ஒன்று இருக்குது, ஒரு எலிமெண்ட் இருக்குன்னா பாஸ்பேட்டுக்கு மாற்றாக வேறு எதாவது சல்ஃபரை கொடுப்பா, அப்படியெல்லாம் கிடையாது. பாஸ்பேட்னா பாஸ்பேட் தான், அதுக்கு மாற்று எதுவுமே கிடையாது. அதான் நாட் ரீப்ளேசபிள் பை another element. In other words, deficiency of any one element cannot be met by supplying some other element. So phosphate குறைபாடா இருக்குப்பா அந்த சாயில்ன்ட்டு நீங்கள் சல்ஃபரை போட்டிங்கன்னா பாஸ்பேட் பண்ணுற வேலையை சல்ஃபரால் அந்த பிளான்ட்டில் போய் பண்ண முடியாது. ஸோ ஒரு எலிமெண்ட் வேணும்னா அந்த எலிமெண்ட் தான், அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது, அதுக்கு பதிலாக இன்னொன்று கிடையாது. பார்த்துக்கங்க, அது ஒரு க்ரைட்டீரியா. மூணாவது க்ரைட்டீரியா, த எலிமெண்ட் மஸ்ட் பி டைரக்ட்லி இன்வால்வ்ட் இன் த மெட்டபாலிசம் ஆஃப் த பிளான்ட். ஃபோட்டோசிந்தசிஸ், ரெஸ்பிரேஷன், இதிலெல்லாம் டைரக்டாக இன்வால்வ் ஆகிருக்கணும். இந்த 3 க்ரைட்டீரியா இருந்தால் those are criteria for essentiality. Plant and the elements la important அப்படினு அர்த்தம். Next, based upon the above criteria, மூணு criteria தான் படிச்சோம். ஃபர்ஸ்ட் என்ன, growth and reproductionக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். ரெண்டாவது என்ன, ரீப்ளேசபிள் கிடையாது, பாஸ்பேட்னா பாஸ்பேட் தான், அதுக்கு ரீப்ளேசபிள் கிடையாது. மூணாவது என்ன படித்தோம், மறந்து போச்சே. ஓகே, டைரக்ட்லி இன்வால்வ் இன் த மெட்டபாலிசம், ஃபோட்டோசிந்தசிஸ், ரெஸ்பிரேஷன்லாம் டைரக்டாக இன்வால்வ் ஆகிருக்குது, மெட்டபாலிசத்தில் டைரக்டாக இன்வால்வ் ஆகுது. பேஸ்ட் அப்பான் த above criteria, only few elements have been found to be absolutely essential for plant growth and metabolism. மெட்டபாலிசம்னா ஃபோட்டோசிந்தசிஸ் மாதிரி இருக்கக்கூடிய pathways சொல்வோம். These elements are further divided into 2 broad categories based on their quantitative requirements. Quantitative என்ன அர்த்தம், அளவு. அதிக அளவில் தேவைப்பட்டா மேக்ரோ நியூட்ரியன்ஸ், கம்மியான அளவு தேவைப்பட்டா மைக்ரோ நியூட்ரியன்ஸ். சிம்பிளாக ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி அவங்களே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. மேக்ரோ நியூட்ரியன்ஸ்னா தே ஆர் ஜென்ரலி ப்ரெசென்ட் இன் பிளான்ட் டிஷ்யூ இன் லார்ஜ் அமௌண்ட், குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருக்கும், இன் எக்ஸஸ் ஆஃப் 10 millimole per kg ஆஃப் ட்ரை மேட்டர். அதே மைக்ரோ நியூட்ரியன்ஸ் பாருங்கள், ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ்னால் ரொம்ப கம்மியான அளவு இருக்குது, ஆர் நீடட் இன் வெரி ஸ்மால் அமௌண்ட்ஸ், லெஸ் தென் 10 millimole per kg ஆஃப் ட்ரை மேட்டர். ரெண்டுமே 10 millimole per kg ஆஃப் ட்ரை மேட்டர் தான். இங்கே எக்ஸஸ் இதை விட அதிகமாக இருக்கணும், இங்கே 10 millimole per kgயை விட கம்மியாக இருக்கணும் ட்ரை வெயிட்டில், அவ்வளவுதான். பார்த்துக்குங்க. த மேக்ரோ நியூட்ரியன்ஸ் இன்க்ளூட் CHON. பார்த்துக்குங்க, மேக்ரோ நியூட்ரியன்ஸுக்கு கார்ன், CHON, கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன். அதுக்கடுத்து புஷ்பான்னு ஒரு படம் வந்திருக்கா, ஓகே, அதெல்லாம் தெரியாது எனக்கு. PSPCM, PSPCM
இங்கே 4 இங்கே 4 9 பேர் இருக்கிறாங்க மேக்ரோ நியூட்ரியன்ஸில். ஸோ கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நைட்ரஜன் பாஸ்பரஸ் சல்ஃபர் பொட்டாசியம் கால்சியம் மெக்னீஷியம். இந்த பிசிஎம்க்கு சஃபிக்ஸில் சிஎம்னு முடியும். பொட்டாசியம் கால்சியம் மெக்னீஷியம். ஸோ கார்ன் பிஎஸ்பிசிஎம், கார்ன் புஷ்பா சிஎம் எப்படியும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் இதெல்லாம் இந்த 9 மேக்ரோ நியூட்ரியன்ஸ். ஓகே, ஆஃப் திஸ் carbon, hydrogen and oxygen are mainly obtained from carbon dioxide and water, while others are absorbed from the soil as mineral nutrients. So nutrition இதில் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு வாட்டர்லேருந்து CO and H அப்சார்ப் பண்ணிக்கிறாங்க. மினரல் நியூட்ரிஷன் வந்து நமக்கு அதர் மினரல்ஸ் எல்லாம் வந்து சாயில்லேருந்து தான் அப்சார்ப் பண்ணிக்கிறாங்க. இது நீட் கொஷினில் கேட்பாங்க. நீட் கொஷினில் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் எங்கேருந்து எடுத்துக்கிறாங்க? கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர்லேருந்து. மற்றதெல்லாம் சாயில்லேருந்து எடுத்துக்கிறாங்க. மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படிங்கிறது 10 millimole per kg ட்ரை மேட்டரை விட கம்மியான அளவு தான் தேவைப்படும். ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் அதுக்கு இன்னொரு பேர். தீஸ் இன்க்ளூட் அயன், மேங்கனீஸ், காப்பர், மாலிப்டினம், ஜிங்க், போரான், குளோரின் அண்ட் நிக்கல். ஓகேங்களா? அயன், மேங்கனீஸ், அயன்மேன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அயன்மேன் தெரியும்ல, மார்வல் காமிக்ஸில் வருவார் அயன்மேன். அயன், மேங்கனீஸ், காப்பர் கோமாவுக்கு போயிட்டார். மாலிப்டினம், அயன்மேன் வென்ட் டு கோமா. ஜிங்க், போரான், குளோரின், நிக்கல். ஜிங்க், போரான், குளோரின், நிக்கல். ஜிங்க், போரான், குளோரின், நிக்கல். அயன்மேன் வென்ட் டு கோமா. அயன்மேன் வென்ட் டு கோமா. அயன், மேங்கனீஸ், கோமா, காப்பர், மாலிப்டினம். ஜிங்க், போரான், காப்பர், நிக்கல். நைட்ரஜன் எழுதிடாதீங்க, இது மைக்ரோ எலிமெண்ட்ஸ், குட்டி நேம். நைட்ரஜனை விட நிக்கல் குட்டி நேம் தானே, அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. ZBCN ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, சரி, இதெல்லாம் மைக்ரோ நியூட்ரியன்ஸ். அப்போ மைக்ரோ நியூட்ரியன்ஸில் 1 2 3 4 5 6 7 8 இருக்கிறாங்களா? ஓகே, 8 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ 8 + 9 17. So in addition to these 17 essential elements named above, there are some beneficial elements. கொஷினில் கேட்பாங்க நீட். பெனிஃபிஷியல் எலிமெண்ட்ஸ் யாரையா அப்படிம்பாங்க. சோடியம், சிலிக்கான், கோபால்ட், செலினியம். சோடியம், சிலிக்கான், கோபால்ட், செலினியம். சோடியம், சிலிக்கான், கோபால்ட், செலினியம். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க? சோசி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கோசி ஈஸி. வளர்றீங்க சார் அப்படின்னு கேட்குறீங்களா? எப்படியோ நம்ம ஞாபகம் வச்சு எக்ஸாமில் நல்லபடியாக மார்க் வாங்கணும், அவ்வளோதான். கோசி. ஓகே, தே ஆர் ரெக்வயர்ட் பை ஹையர் பிளான்ஸ். ஓகேங்களா? நாட் பை ஆல் பிளான்ஸ். ஹையர் பிளான்ஸ்க்கு இவங்க தேவைப்படுறாங்க. சோசியும் கோசியும். ஓகே, பெனிஃபிஷியல் எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. Next, essential elements can also be grouped into 4 broad categories on the basis of their diverse functions. Functions வச்சு எப்படி கேட்டகரைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா வச்சு பேஸ் பண்ணோம், அப்புறம் குவான்டிட்டியை வச்சு கிளாஸிஃபை பண்ணோம். இப்போ வந்து அதோட ஃபங்க்ஷன்ஸை வச்சு கிளாஸிஃபை பண்ண போகிறோம் 4. ஃபஸ்ட்டு எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ் அஸ் காம்போனன்ட்ஸ் ஆஃப் பயோமாலிகூல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது CHON, அவ்வளோதான். கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன். வேலை முடிஞ்சிச்சு. ஏன்னா இவங்க ஸ்ட்ரக்சரல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் த செல் இருப்பாங்க. செல் வாலில் இருப்பாங்க, செல் மெம்ப்ரெயினில் இருப்பாங்க, அந்த மாதிரி நியூக்ளியர் மெம்ப்ரெயின், இந்த மாதிரி மெம்ப்ரெயின்ஸ் ஸ்ட்ரக்சர் தானே அதெல்லாம், அதுலலாம் இருப்பாங்க. கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் அண்ட் நைட்ரஜன் இருப்பாங்க. நைட்ரஜன் ப்ரோட்டீனில் இருக்கும். கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் 4மே ப்ரோட்டீனில் இருக்கும். கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன்லாம் கார்போஹைட்ரேட்ஸ், சுகர்ஸில் இருப்பாங்க. ஓகே, எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ் தட் ஆர் காம்பனன்ட்ஸ் ஆஃப் எனர்ஜி ரிலேட்டட் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ். இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. ஸ்ட்ரக்சரல் காம்பவுண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க, காம்பவுண்ட்ஸ் ஆஃப் பயோமாலிகூல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரக்சரல்னா செல் வால், செல் மெம்ப்ரெயின் இதெல்லாம். அண்ட் காம்பனன்ட்ஸ் ஆஃப் பயோமாலிகூல் CHON, கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன். செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? எனர்ஜினாலே உங்களுக்கு ஞாபகம் வந்தோன்னு ATPயில் பாஸ்பேட் இருக்குது, ATPயில் பாஸ்பரஸ் ஆஃப் ATP. அண்ட் குளோரோஃபில்ல குளுக்கோஸ் தயாரிக்குது, அதுவும் எனர்ஜி காம்பவுண்ட் தான் குளுக்கோஸும். அப்போது குளோரோஃபில்ல யார் இருக்காங்கன்னு பார்த்தா மெக்னீஷியம் இன் குளோரோஃபில். ரெண்டு பேர் தான். குளோரோஃபில்ல மெக்னீஷியம், ATPயில் பாஸ்பரஸ். இது வந்து எனர்ஜி ரிலேட்டட் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ். 3வது, எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ் தட் ஆக்டிவேட்
or inhibit enzymes. For example, இப்போ activate பண்ணுறது யாரு? Magnesium வந்து பார்த்தீங்கன்னா activator for both ribulose, bisphosphate, carboxylase, oxygenase. இதை வந்து நம்ம என்ன சொல்வோம்னா rubisco படிப்போம். rubisco அப்படின்னு carboxylase oxygenase அர்த்தம். ribulose bisphosphate carboxylase oxygenase அப்படிம்போம். and phosphoenol pyruvate carboxylase, both of which are critical enzymes, compulsory வேணும் in photosynthetic carbon fixation. so photosynthesisல rubiscoவும் phosphoenol pyruvate carboxylase enzyme தேவை. இந்த ரெண்டு என்சைமே ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு மெக்னீஷியம் வேணும். மெக்னீஷியம் 2+ ion. zinc 2+ ion is an activator of alcohol dehydrogenase. ஞாபகம் வச்சுங்க. molybdenum of nitrogenase ஆக்டிவேட் பண்ணுறது molybdenum during nitrogen metabolism. இதில் இருந்து கம்பல்சரி நீட் கொஷின் வந்துக்கிட்டே இருக்கு, பார்த்துக்குங்க. can you name a few more elements that fall in this category? ஏதாவது சொல்ல, manganese அந்த மாதிரிலாம் சொல்லலாம். for this you will need to recollect some of the biochemical pathways you have studied earlier. 9th 10th எல்லாம் படிச்சிங்களா, அதில் ரீகால் பண்ணுங்கள், ஞாபகத்துக்கு வரும். ஸோ இதெல்லாம் வந்து ஆக்டிவேட்டர் மட்டும்தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. டீஆக்டிவேட்டரா ஆர் இன்ஆக்டிவேட்டா, இன்ஹிபிட் கொடுக்கல, நமக்கு ஆக்டிவேட்டர் தான் கொடுத்துருக்காங்க. மெக்னீஷியம் 2+ அயான் எதுக்கு ஆக்டிவேட் பண்ணுது? ருபிஸ்கோ அண்ட் பெப் கார்பாக்சிலேஸ், பாஸ்போயினால் பைருவேட் கார்பாக்சிலேஸ். நெக்ஸ்ட் ஜிங்க் வந்து ஆல்கஹால் டீஹைட்ரோஜினேஸ். மூணாவது மாலிப்டினம் நைட்ரோஜினேஸ். நாலாவதுலாம் இல்லை, மூணாவது தான் இருக்குது. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் மூணு ஆக்டிவேட்டர் தான் கொடுத்துருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சம் எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ் கேன் ஆல்டர் த ஆஸ்மோட்டிக் பொட்டன்ஷியல் ஆஃப் a cell. அதெல்லாம் பின்னாடி கொடுத்துருப்பாங்க, டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். Potassium plays an important role in the opening and closing of stomata. This is very important for NEET exam. ஓகேங்களா? சரி, ஸ்டேட் போர்டுன்னு எழுத போயிட்டேன், நீட் போர்டு. ஓகே, நீட் எக்ஸாம். You may recall the role of minerals as solutes in determining the water potential of a cell. போன சாப்டரில் படிச்சோம்லங்க, வாட்டர் பொட்டன்ஷியலில் சொல்யூட் சேர்க்க வாட்டர் பொட்டன்ஷியல் குறைஞ்சிரும் அப்படின்னு. சொல்யூட் இல்லைன்னா வாட்டர் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகும். தட்ஸ் இட். ஸோ வித் திஸ் வி கம்ப்ளீட் த பார்ட் 1 ஆஃப் மினரல் நியூட்ரிஷன். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர் அண்ட் ஈஸி சாப்டர் அண்ட் ரொம்ப குட்டி சாப்டர். வித்தின் 2-3 டேஸில் நம்ம இந்த சாப்டரை முடிச்சிருவோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் our strength. Thank you.